வக்கீல்கள் வந்து வாதாடுங்கப்பா. கணம் கோட்டார் அவர்களே, எதிர்வாதம் பண்ணப்பா. ஆர்டர் 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 ஆர்டர். இத்துடன் நீதிமன்றம் கலைக்கப்பட்டது. தாய்மார்களே, பாட்டிமார்களே, இதுவரையிலும் நீங்கள் பயாஸ்கோப்பிலே பார்க்காத படம் ஔவையார், ஆதிபராசக்தி, திருவிளையாடல், தில்லாராமோகராம்பாள், இப்படிப்பட்ட பக்தி படங்களை, ஒரு அற்புதமான படங்களை உங்களுக்கு காட்டப் போகிறோம். எனக்கு ஐடியா நான் தான் கொடுத்தேன். இந்த படத்தை நான் தான் வாங்கிட்டு வந்தேன். காசை கொடுங்க. இப்ப நீங்க பார்க்க போற படம் உங்க வயசுக்கு தகுந்த மாதிரி உங்க வயசுல பார்க்க வேண்டிய கேபி சுந்தராம்பா நடிச்ச ஔவையார். அப்பனே முருகா, பாரு பாரு, நல்லா பாரு. ஔவையாரு படத்தை பாரு, சுந்தராம்பாள் நடிப்ப பாரு, அதுல வரும் இடுப்ப பாரு, அடுப்ப பாரு, இடுப்ப பாரு, துடுப்ப பாரு. பாரு பாரு கண்டேனடி காஷ்மீர் ரோஜா, கண்டேனடி காபூல் ராஜா, என் பேராக்கும் ஏன்பா இது அங்க ஹாப்பி சுந்தராம்பா நடிச்ச ஔவையார் படமா? ஆமா பாட்டி, கேபி சுந்தராம்பா நடிச்ச ஔவையாரு. ஞான பழத்தை புழிஞ்சு எடுத்துட்டு வரும்போது நல்லா இருக்குல்ல நடிப்பு இது. இருங்கடா, ஆம்பளைக்கு அனுப்புறோம். உங்க டங்கு வர அத்துப்பிடுவாங்க. என்ன படத்தை பார்த்துட்டு அப்படி அடிச்சாங்க? நீ பாக்காத. இந்த படத்தை எங்க வாங்கின? அஞ்சலாந்தர் தெருவுல. படம் வித்து எப்படி இருந்தான்? லுங்கி ஏட்டு இருந்தா, கரல் முடிக்க இருந்தான். கூலிங் கிளாஸ் போட்டிருந்தானா? போட்டிருந்தான். ஔவையார் தானான்னு கேட்டியா? கேட்டேன். வாங்கினியா? வாங்கினேன். ஔவையார் இருந்தாங்களா? இருந்தாங்களே. இதுலயே ஔவையார் இல்ல? அது எனக்கு தெரியல. டேய், நான் கேக்குற கேள்விக்கு உண்டு இல்ல ஆமான்னு சொல்லணும். வேற எதுவுமே நீ பேசக்கூடாது. ஏன் ஔவையார் இல்ல? உண்டு இல்ல ஆமா. எப்படி? உண்டு இல்ல ஆமா. எப்படி? உண்டு இல்ல ஆமா. சொல்லுவியா நீ? நீங்க தானே சொன்னீங்க உண்டு இல்ல ஆமான்னு. வேற எதுவும் சொல்லக்கூடாது. ஓஹோ, இது நக்கல் வேறயா? நக்கல் வேற, நக்கல். அந்த கிழவிங்க நம்மள அடிக்கிறதுக்கு ஆம்பளை அனுப்பிச்சிருக்கோம். சீக்கிரம். ஏய்யா, ஔவையார் படத்தை காட்டுன்னு சொல்லி அசிங்கமான படத்தெல்லாம் காட்டினாம, துணி இல்லாம என்னென்னமோ வந்துடாம என் பொண்டாட்டி சொன்னா. அப்பச்சிங்களா, வயசான கீரி புள்ள மாதிரி வச்சுக்கிட்டு அசிங்கமான படம் வேணும் காட்டுறேன் போ. என்னடா கதை மாறுது? ரேட்டை ஏத்துங்க. ஏத்துற எல்லாம் வரிசையா நின்னு படம் பாருங்க. காசு கொடுங்க. பாக்குறோம். ஒவ்வொருத்தர வகையா தள்ளியா நான் பாக்குறேன். இல்லையா இல்லையா ஏய்யா, ஒரு சிறுகி சிமிதா, ஜெயமாலினி, டிஸ்கோ சாந்தி, இந்த மாதிரி ஏதாவது காமி பண்ணி பார்த்தா நீ ஔவையார காமிச்சிட்டு இருக்க. என்னது ஔவையார? அவங்க சின்ன வயசுலயே நாங்க பார்த்துட்டோம். ஆமாண்டா, இது எப்படி இங்க வந்தது? அதான தெரியல. என்ன இது அக்கிரமா இருக்கு? ஔவையார பார்க்க நாங்க 2 ரூபா பணம் கொடுத்தோம். உங்களை சும்மா பாரியா, இதை வச்சுக்கிட்டு ஊரை ஏமாத்தி பணம் சம்பாதிச்ச. இவன் எப்படி சம்பாதிக்கிற, எப்படி வாழ்றேன்னு பாக்குறேன். எல்லாம் ஒன்னால வர்றது. இந்த கந்தல் கந்தலான படத்தை எங்க வாங்க? அதே அஞ்சலாந்தர் தெருவுல. அப்புறம் எப்படி இந்த படம் வந்தது? அது எனக்கு தெரியல. உன்னை வேலைக்கு சேர்த்தே தப்புடா. இவங்க இதெல்லாம் பேசக்கூடாது. நான் கேட்கிற கேள்விக்கு உண்டு இல்ல ஆமான்னு சொல்லுங்க. வேற எதுவும் பேசக்கூடாது. சரி, உங்களை எவன் கேட்க சொல்லுது? உண்டு இல்ல ஆமா. அவனை புடிடி. ஏய் பசங்களா, எல்லாத்தையும் கொண்டு போய் உள்ள வைங்கடா. பழுவா இருக்கு. இறக்கு மாமா, இறக்கு மாமா. ஐயோ பழுவா இருக்குது. ஐயோ கைத்து வலிக்குது மாமா. சீக்கிரம் இறக்கு. கழுத்து உள்ள போயிட்டு போற. சீக்கிரம் மாமா இறக்கு. குடு. என்னண்ணே, என்னாச்சு? உம்முன்னு இருக்கீங்க. அதான் நீங்க கேட்டதெல்லாம் சந்தையில வாங்கி கொடுத்தல. ஆமா, எல்லாம் வாங்கி கொடுத்தேன். அக்கா உன்னை எப்படி கவனிச்சுக்குது? அதுக்கு நீ ஏதாவது வாங்கலையா? அதெல்லாம் உனக்கு எங்க புரிய போகுது? இந்தா
கருகாமணி அக்கா கைக்குல போட்டு பாரு கும்முன்னு இருக்கும். அலுமினிய பாத்திர சாமான். அலுமணிய பாத்திர சாமா. தாய்மார்களே, தகப்பன்மார்களே, தங்கச்சிமார்களே, நல்லா கேட்டுக்குங்க. நான் ஒரு டூரிங் டாக்கீஸ் நடத்திட்டு இருந்தேன். இந்த நாய் ஒரு படம் எடுத்து என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கி கொண்டு விட்டுருச்சு. அலுமினிய பாத்திர சாமான் இது எல்லாம் நீங்க வாங்கிட்டு என்ன காப்பாத்துங்க. நானும் அப்படித்தாங்க. முதல்ல ஐஸ் வண்டி வச்சிருந்தேன், பொம்மை வண்டி வச்சிருந்தேன். எல்லாத்தையும் பிளிமுல விட்டுப்புட்டு என்னை இந்த நிலைமைக்கு ஆகிட்டாரு. என்னை எப்படியாவது காப்பாத்துங்க. பழைய அலுமினிய பாத்திரத்துக்கு பேரிச்சம்பழம். டேய் வாடங்க. இன்னைக்கு தான் நாங்க வியாபாரத்தை ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்குள்ள அலுமினியத்தை பேரிச்சம்பழத்துக்கு நீ போட சொல்றியா? இந்த தெருப்பக்கினிமே நீ வருவியாடா? வருவியா? வருவியா? நீ வியாபாரம் பண்ற. 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ராஜமாணிக்க உங்களுக்கு எல்லாம் மாடு வாங்கி தரேன்னு சொல்லி வெத்து பேப்பர்ல கை நாட்டு வாங்கினாரா? ஆமாமா, எங்களுக்கு மாடு வாங்க பேங்க்ல கடன் வாங்கி தரேன்னு சொன்னாரு. வாங்கி கொடுத்தாரா? பேங்க்ல கடன் கொடுக்கலன்னு இல்ல அவர் சொன்னாரு. அது போய் அவர் வாங்கி இருக்காரு. 10 கறவை மாடுங்க வாங்கி இருக்காரு உங்க பேர்ல. இப்படி ஒவ்வொருத்தர் பேர்லயும் மாடுங்க வாங்கி இருக்காரு. அதாவது இத்தனை நாளா நீங்க மாடா உழைச்சது உங்களுக்கு சொந்தமான பண்ணையில தான். அது மட்டும் இல்ல, கல்யாணி சாவுக்கும் இந்த ராஜமாணிக்கம் தான் காரணம். அதுக்கு ஆதாரமா புடவையும் சால்வையும் என்கிட்ட கிடைச்சிருக்கு. சொல்றது புரியலையா உங்களுக்கு? புரிஞ்சுதான் என்ன பண்றதுங்க? புரியலன்னு எல்லாரும் சொல்லலையே, புரிஞ்சுக்கிட்டவங்களும் இருக்காங்களே, அதுவே போதும். புரட்சிங்கிறது விதைக்கப்படுவது, புதைக்கப்படுவது இல்ல. எனக்கு இந்த விதைகளே போதும். முதலாளி வா, ஒழிஞ்சுக்கங்கடா. என்னமா எழுதிருக்கு? முதலாளி ஒரு கொலகாரன், முதலாளி ஒரு திருடன், முதலாளி ஒரு முட்டாள், முதலாளி ஒரு பொறுக்கி. இல்லைங்க, எழுதிருக்காங்க. நானா சொன்னேன்? யார் எழுதுனா? யார் எழுதுனா? நான் தான் எழுதுனேன். ஓ, நீங்க தான் எழுதுனீங்களா? எழுதுன கைக்கு ஏதாவது கொடுக்கணும் இல்ல? எத்தனை நாளைக்குதான் உங்க போட்டுக்காக நாங்க பொறுத்து போறதுமா? அவர் செய்யற அக்கிரமங்களுக்கு எல்லாம் நீங்க கோயில் கோயிலா சுத்தி
வந்தா கூட இந்த பாவம் உங்களை சும்மா விடாதுமா. ஒன்னா ரெண்டா இவர் செய்யற கொடுமைகளுக்கெல்லாம் ஒரு அளவே இல்லையாம்மா. இதுங்களை பெத்தோமே தவிர ஒரு நாளாவது உடுத்தி அழகு பார்க்கல, படிக்க வச்சு சந்தோஷப்படல. ஆமாம்மா, இவங்க ஆவேசத்திலயும் அர்த்தம் இருக்கு. இவங்க புள்ள கூட பெற்றிருந்ததானே தர்மம் தெரியும். போதுங்க, போதும். உங்களை எல்லாரும் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், ஒரு ஒண்ணு செஞ்சிடாதீங்க. நான் என்ன செய்யணும் சொல்லுங்க, சொல்லு. நான் என்ன செய்யணும்?